நீங்கள் கீமோ கொடுத்தாலும் கீமோ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கேன்சர் செல்ஸை கொல்லும். ஆனால் கேன்சர் ஸ்டெம் செல்ஸை அது கொல்லாது. கேன்சர் ஸ்டெம் செல்ஸ் தான் திரும்ப ரீலாப்ஸ் ஆகிறதுக்கு காரணம். அப்போ ரீலாப்ஸ் ஆகாமல் தடுக்கணும்னா நம்மளுடைய மாடர்ன் மெடிசனில் இந்த கீமோதெரப்பியோ ரேடியேஷன் தெரப்பியோ தடுத்துருமான்னா தடுக்காது. அதை தடுக்கிறதுக்கு தான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த மிசோவோ இல்லை பிளாக் கார்லிக்கோ இல்லை அந்த டர்மரிக்கோ இதெல்லாம் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. கேன்சர் வந்தவங்களுக்கு திரும்ப கேன்சர் வர்றதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க பாடி அதுக்கு பழகி இருக்கு, இல்லை அவங்க ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்தனால அது அவங்களுக்கு வந்திருக்கு இல்லையா, அதை அவங்க மாற்றிருக்க மாட்டாங்க. அதனால திரும்ப வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அவங்க இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா, வந்தவங்க நான் சொல்கிறேன், வந்தவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு கேன்சர் வராமல் அவங்களால அதுலேருந்து தப்பிச்சுக்க முடியும். ஓகே சார். ஸோ நீங்கள் இப்போ உங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீங்கள் க்யூரும் ஆகிட்டீங்க. இப்போ ஆஃப்டர் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க சார்? லைக் கேன்சர் உங்களுக்கு கேன்சர் க்யூர் ஆனதுக்கப்புறம் கூட நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன? கட்டாயம். இப்போ நான் வந்து கேன்சர் இல்லைன்னா கூட நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த பிளாக் கார்லிக் ரெகுலராக நான் சாப்பிடுவேன். அந்த மிசோ வந்து நான் சூப்புக்கு பதில் நான் என்ன பண்ணேன், பவுடர் ஃபார்மில் இருக்கிறத வாங்கி என்னோட சாப்பாடு எப்போ, ஏன்னா அந்த மிசோ பவுடருக்கு வந்து ஒரு டேஸ்ட் சுத்தமாக இருக்காது, கிட்டத்தட்ட மண்ணு மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் வந்து ஒரு சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பொரியல் மேலே டாப்பிங்காக போட்டுக்கலாம், இல்லை நம்ம பிரியாணி கூட சாப்பிட்ற பச்சடி இருக்கு இல்லையா அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி எதுலாம் மிக்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த சாப்பிட்ற பழக்கத்தை நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து பால் குடிக்கும்போது அதில் டர்மரிக் நான் போட்டுப்பேன். ஸ்மூதி பண்ணுறேன்னா அதில் டர்மரிக் நான் போட்டுப்பேன். நான் சொல்கிறேன் அந்த ஃபர்மெண்டட் டர்மரிக், அதை நம்மளால் வீட்டிலே பண்ண முடியும். டர்மரிக் எப்படி ஃபர்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத சும்மா சாதாரணமாக தேடினாங்களே, நிறையா இருக்குது. இன்றைக்கி ChatGPT இருக்குது, அதில் கேட்டுட்டு அதை எப்படி பண்ணலாம், மஞ்சள் தானே, அதை எப்படி வேணால் சாப்பிட்ற முறையை தானே நம்ம மாற்ற போகிறோம், இந்த மாதிரிலாம் தேடி பார்க்கலாம். இதெல்லாம் தாராளமாக இதை நான் கடைப்பிடிச்சிட்டு வர்றது. அது இல்லாமல் நான் டீப் ஃப்ரை ஃபுட்டு சாப்பிட மாட்டேன், பெருசாக டீப் ஃப்ரை. அப்படியே சாப்பிட்டா கொஞ்சமாக சாப்பிடுவேன். அப்புறம் இந்த ஃபிஷ் இதெல்லாம் சாப்பிடும்போது டீப் ஃப்ரை ஃபிஷ்ஷே நான் சாப்பிட மாட்டேன். நம்ம ஊரில் ஒன்று டீப் ஃப்ரையோ ஷாலோ ஃப்ரையோ பண்ணுவாங்க. ஏன்னா அதில் இருக்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் டீப் ஃப்ரையோ ஷாலோ ஃப்ரையோ பண்ணிங்கன்னா சத்தியமாக வராது. அதை ஒரு வேளை அதுக்காக சாப்பிட்றேன் நம்பி சாப்பிட்டாங்கன்னா உடம்புல அது ஒட்டவே ஒட்டாது, அது வேஸ்ட்டு. ஆசைக்கு டேஸ்ட்டுக்காக நான் சாப்பிட்டேன் நம்பிக்கலாமே தவிர ஹெல்த்துக்காக சாப்பிட்டேன்றது கிடையாது. இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் ஹெல்தி நம்பி அதை செஞ்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் அந்த மித்தெல்லாம் உடஞ்சி அதெல்லாம் இப்போ நான் ஃபாலோ பண்ணாமல் கரெக்டாக அதை கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறனால எனக்கு இப்போ சரி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷத்தில் இது வரைக்கும் எனக்கு ரீலாப்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்றத நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஓகே சார். சார் ஃபவுண்டர் ஆஃப் சோஜோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி தான் உங்களை இன்ட்ரோவே பண்ணோம். ஸோ அந்த சோஜோ நியூட்ரிஷன்ஸில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சோஜூவில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லாஞ்சிவிட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் பண்ணுறோம். எப்படின்னா கீ வந்து அதில் ஒரு கீ இருக்கும். அந்த கீயில் வந்து எப்படின்னா C15 அப்படின்னு ஒரு ஃபேட்டி ஆசிட் வர்ற மாதிரி அந்த கீயை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு மட்டுமே புரிஞ்சதுன்றனால நாங்கள் ஜப்பானில் இருந்து அதை நாங்கள் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த கார்லிக்கை நாங்கள் ஃபர்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் கார்லிக்கோடைய சால்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இது பண்ணுறோம். அப்புறம் இந்த மிசோ வந்து நாங்கள் பேஸ்ட்டும் பண்ணுறோம், மிசோவோட பவுடரும் நாங்கள் பண்ணுறோம். அது நாங்கள் இங்கேயும் இந்தியாலையும் பண்ணுறோம், ஜப்பான்லேயும் பண்ணுறோம். ஸோ அதுக்குண்டான எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக ரிசர்ச்சில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் ரிசர்ச்சில் இருக்கோம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு யார் யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு உண்மையிலே பெனிஃபிட்டை கொடுக்குதா அப்படின்றது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இட்லி தோசை சாப்பிட்டுட்டு இங்கே எத்தனை பேர் வந்து ஹெல்த்தியராக மாறினாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, நாம் செய்கிற பொருளை யாராவது சாப்பிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு உண்மையிலே நல்லதை ஏற்படுத்துச்சா இல்லையா அப்படின்றதையும் பார்க்கணும் இல்லையா. அதுக்குண்டான ரிசர்ச் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நாங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நாங்கள் லான்ச் பண்ணுற வேலையவே பண்ணுறோம்.